வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்றொரு தகவல். கடவுளிடம் நாம் வழிபடுகின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், பக்தி வைத்திருக்கின்றோம், பயப்படுகின்றோம். இதில் முக்கியமாக பயமும் பிரார்த்தனையும் தான் ஒரு அதிகமாக இருக்கின்றது. ஒரு பிரார்த்தனை செய்வதன் மூலம், அதாவது நாம் வேண்டுவதன் பிரார்த்தனை இன் த சென்ஸ் வேண்டுவதன் மூலம் நாம் நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வதற்காக கடவுளிடம் விண்ணப்பிக்கின்றோம். நமக்கு என்ன தேவை, இது என்ன தேவை, பொருளாதாரம், உறவுகள், மற்ற படிப்பு, நோய், எவை சம்பந்தமாக இருந்தாலும் கடவுளிடம் விண்ணப்பம் வைக்கின்றோம். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. அதே போல் அது எந்த அளவுக்கு வந்து விட்டதுனால இப்போ எல்லாவற்றிற்குமே நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம். ஒரு விளையாட்டு போட்டி நடக்கின்றது என்று வைத்துக்கொள்ளலாம். அதில் 2 அணிகள் இருக்கின்றன. ஏ என்ற அணி, ஒரு பி என்ற ஒரு அணி. 2 அணிக்காரர்களுமே அந்தந்த கடவுளிடம் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். யாருக்கு எந்த கடவுள் இருக்கின்றாரோ அவருக்கு அந்த கடவுளிடம் நான் வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். நம் கடவுள் ஒருவரே என்று பார்த்தோம். அது எல்லோருமே ஒற்றுக்கொள்கிறோம். கடவுள் ஒருவரே தான். பெயர் கொடுப்பதிலே தான் வித்தியாசமாகிவிட்டது. அப்பொழுது அந்த கடவுள் அவ்வாறு நமது வேண்டுகோளை நிறைவேற்றுகின்றார். அத்தகைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர் வல்லமை படைத்தவர் என்று வைத்துக்கொண்டால், இந்த விஷயத்திலே எந்த அணிக்கு அவர் உதவுவார்? ஏ அணிக்கு உதவுவாரா அல்லது பி அணிக்கு உதவுவாரா? தெரியவில்லை. அதே போல் அவர் இந்த வேண்டுதலுக்காக நாம் செல்லும் ஒரு ஆலயங்களிலோ எல்லாவற்றிலுமோ நாம் அதற்காக ஒரு காணிக்கைகள் செலுத்துகின்றோம். ஒருவர் சிறிய அளவிலே காணிக்கை செலுத்துகிறார், மற்றொரு பெரிய அளவிலே செலுத்துகின்றார். அந்த காணிக்கையினுடைய ஒரு அளவை பொறுத்து கடவுள் நமது வேண்டுதலை நிறைவேற்றுவாரா? 10 ரூபாய் போட்டுடலாம், 1,00,000 ரூபாய் போடலாம். வெவ்வேறு விதமானவர்கள். எதற்காக அவர் என்ன அளவுகோல் இருக்கின்றது அங்கே? ஒரு இறைவன் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்து கொண்டோமானால் அவர் எந்த அளவுகோலை வைத்துக்கொள்வார்? எல்லோரையும் சமமாகத்தானே பார்க்க வேண்டும். அப்பொழுது இத்தகைய ஒரு பிரிவு எதனால் வந்தது? அதிகமாக பணம் கொடுத்தால் நமக்கு வேண்டுதலை இறைவன் நிறைவேற்றுவார் என்ற ஒரு மாயையான எண்ணத்திலா, அல்லது என்னால் முடிகின்றது அதனால் நான் கொடுக்கின்றேன் என்ற ஒரு சாதாரண எண்ணத்திலா, எதனால் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அது ஒரு பிளவை உண்டாக்கிவிட்டது. சமுதாயத்திலே இந்த பிளவை உண்டாக்கியது இந்த காணிக்கை போன்ற விஷயங்கள். அதிகமாக பணம் கொடுத்தால் நாம் இறைவனை சீக்கிரமாக சென்று தரிசிக்கலாம் என்ற வழியை உண்டாக்கிவிட்டார்கள். அது தவறு அல்லவா? இறைவனுக்கே நீங்கள் ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்குகின்றீர்கள் வேண்டுதலின் மூலமாக. நான் யாருக்கு உதவுவது? ஒன்றுமில்லாத ஏழைக்கு உதவுவதா, இல்லை பணக்காரன்? ஏன்னா பணக்காரனும் வேண்டுகின்றான், நான் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றான். ஏழை தனது தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களுக்காகவே வேண்டுகின்றான். அப்பொழுது இறைவனுக்கு தர்ம சங்கடம் வந்துவிடும். ஏ அணியை தேர்வு செய்வதா, பி அணியை தேர்வு செய்வதா? சகோதரர்களுக்குள்ளே சண்டை வந்தால் 2 சகோதரரும் கடவுளிடம் முறையிட்டால் எந்த சகோதரனுக்கு நான் கொடுப்பது என்று. அப்பொழுது நமக்கே தோன்றவில்லையா, இந்த வேண்டுதல்களுக்கு ஒரு அடிப்படை இருப்பது போல் தெரியவில்லையே? சமதர்மவான கடவுள் எல்லாரையும் சமமாக பாவிப்பார் என்றால், அவர் அதே சமயத்தில் கடவுளுக்கு எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் படைத்துவிட்டு அவர்கள் என்ன தேவை என்ற வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான் கடவுள் இருக்கின்றாரா? இல்லையா? அல்லது இறைவன் இந்த உலகை படைத்துவிட்டு அதற்கான ஒரு விதிமுறைகளை வகுத்துவிட்டு, இந்த விதிமுறைகள் படித்தான் இந்த உலகம் இயங்க வேண்டும், அங்கே இருக்கும் உயிரினங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கொடுத்துவிட்டு அவர் அமைதியாக இருக்கலாம் அல்லவா? அதாவது என்ன சொல்வார், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுவது விதிக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதிகள் மூலமாக தானாக இயங்க வேண்டும் என்று ஒரு கொடுத்து ஆட்டோ பைலட் என்று சொல்வார்கள் அல்லவா?
அதை போல் செய்திருக்கலாம் அல்லவா கடவுள்? அப்பொழுது தானே அவருக்கு அவர் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியும். எனவே அந்த வேண்டுதல் என்பது அது ஒருவேளை நமக்கு மன திருப்திக்காக நாம் செய்யலாம். ஒரு பக்தி என்பதே கிட்டத்தட்ட ஒரு மன திருப்தி தான், இன்சூரன்ஸ் என்று சொல்வார்கள். என்னுடைய குறைகளை என்னால் சமாளிக்க முடியவில்லை, என்னுடைய துன்பத்தை என்னால் சமாளிக்க முடியவில்லை, நான் உன்னிடம் வேண்டுகின்றேன், நீ எனக்கு உதவி செய்கின்றாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னிடம் வேண்டுகின்றேன். அந்த வேண்டுதல் பூர்த்தியாகின்றதா என்பது தெரியாது. ஆனால் நான் வேண்டுகின்றேன். அப்பொழுது என்னவாகின்றது என்றால், என் மனதில் இருக்கின்ற பாரத்தை நான் இறக்கி வைத்து விட்டேன், அந்த துக்கமான பாரத்தை நான் இறக்கி வைத்து விட்டேன். அதற்காகத்தான் இந்த வேண்டுதல் என்ற ஒரு கான்செப்டே வந்தது என்று சொல்லலாம் அல்லவா? அதாவது நமக்கு சாதாரணமாகவே மனதில் எந்த துக்கம் இருந்தாலும் மற்றவர்களும் அதை பேசிவிட்டோம்னால் நம்ம பாதி பாரம் குறைந்துவிடும், அந்த துக்கமும் குறைந்துவிடும். அவ்வாறு தான் எப்படி நண்பர்களை நாம் பகிர்ந்து கொள்கின்றோமோ அதேபோல் நாம் இறைவனிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். கூடவே ஒரு வேண்டுதலும் வைக்கின்றோம், அப்பா நீ செய்து கொடு, என்னை காப்பாற்று என்று வேண்டுகிறோம். அவ்வளோதான். அப்பொழுது மனம் அமைதி அடைவதற்கும் மனிதன் துக்கத்திலிருந்து தற்காலிகமாக விடுபடுவதற்காகத்தான் இந்த வேண்டுதல் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அப்படி அந்த வேண்டுதல் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் யாரிடம் சென்று தங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள்? ஏனெனில் யாருமே இந்த உலகத்திலே உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வாழவில்லை. நீங்கள் மற்றவர்களிடம் சென்று உங்களுடைய ட்ராஜிக் ஸ்டோரியை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அவர்கள் இன்ட்ரெஸ்டே இருக்காது, கேட்க மாட்டோம், மேலோட்டமாக கேட்பார்கள், சென்று விடுவார்கள். அப்போது நீங்கள் யாரிடம் சென்று துக்கத்தை பகிர்ந்து கொள்வீர்கள்? ஏனெனில் துக்கத்தை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும், மனதிலிருந்து துக்கத்தை இறக்கி வைக்க வேண்டும். இல்லாவிடில் நீங்கள் உங்களுடைய மன அழுத்த நோய்க்கும் உட்படுவீர்கள். அப்போ அந்த துக்கத்தை இறக்கி வைப்பதற்கு ஐ ஹாவ் டு ஷேர் வித் சம்படி. யாரிடம் வைப்பீர்கள்? கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள், யாரிடம் வைப்பீர்கள்? உங்களுடைய துக்கத்தை கேட்பதற்கு யாருமே தயாராக இல்லை, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யாருமே தயாராக இல்லை. இன்பத்தை வேணால் பகிர்ந்து கொள்வார்கள், கூடவே இருந்து மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், ஆனந்தமாக உங்களோடு சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் கூட கிடையாது என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனெனில் அதுக்கு ஒரு பதில் இருக்கின்றது. ஏன் துக்கம் வருகின்றது, அது எவ்வாறு நாம் தீர்ப்பது என்றெல்லாம் அது பின்னாலே பார்க்கலாம். ஆனால் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் எதுவும் கிடையாது என்ற போது நீங்கள் இறைவனையும் நம்பவில்லை. அப்பொழுது உங்கள் துக்கத்தை நீங்கள் யாரிடம் சொல்வீர்கள்? மாறாக நீங்கள் உங்கள் துக்கத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கடவுளை நம்பாதவர்கள் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? ஒரு தனி அறையிலே உட்கார்ந்து உறக்க கத்த வேண்டும், உறக்க சொல்ல வேண்டும் என்ன துக்கம் என்று, அவ்வளோதான். அதன் மூலமாக உங்கள் துக்கம் குறையாது, இன்னும் மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதே நீங்கள் மற்றவர்களும் பகிர்ந்து பாருங்கள், மன அழுத்தம் குறையும். இந்த பகிர்ந்து கொண்டு துக்கத்தை மக்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கான்செப்ட் உருவாக்கப்பட்டது, இறைவனிடம் பகிர்ந்து கொள்வது என்று. அங்கே இறைவன் உங்களுக்கு நேரடியாக தீர்த்து வைக்கப் போவதில்லை. ஆனால் அவரிடம் சென்று முறையிட்டு ஒரு விண்ணப்பம் வைப்பதன் மூலம் உங்களுடைய துக்கத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுகின்றீர்கள். இதுதான் அந்த கான்செப்ட். இது நம்முடைய கலாச்சாரத்திலே ஒன்று. அப்போ மதம், அதாவது ஒரு இறைவனை நம்பாதவர்களுக்கு இந்த வழி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இந்த வேண்டுதல் மூலமாக நிறைவேறிவிடும் என்று சொல்வது அந்த அளவுக்கு ஒரு சரியானதாக இருக்காது என்று தான் ஞானிகள் சொல்கின்றார்கள். ஏனெனில் இறைவனுடைய அளவுகோல்கள் வேறு, அவன் எவ்வாறு மதிப்பீடு செய்கின்றான் என்பது வேறு. அவன் வகுத்து வைத்திருக்கும் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த உலகம் நடக்கின்றது. இந்த மனிதர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தான் இருக்கின்றது. அப்பொழுது அதன்படி தான் நமக்கு நல்ல இன்பமோ துன்பமோ நடக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனவே வேண்டுதல்கள், பரிகாரங்கள் இவையெல்லாம் மன திருப்திக்காகத்தான், உங்களுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்காகத்தான். உங்களுடைய துக்கங்கள் சில காலங்களிலே தானாகவே சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி தான் நடக்கும், தானாகவே நடந்து முடிந்துவிடும், நல்லபடியாக நடக்கும், அல்லது துக்கம் குறைந்துவிடும். அப்பொழுது நாம் என்ன நினைத்துக்கொள்வோம்? இறைவன் தான் நம்மை காப்பாற்றி இருக்கின்றார் என்று நாம் நினைத்துக்கொள்வோம். இது ஒரு மனதினுடைய விளையாட்டு. அவ்வாறு நாம் வளர்க்கப்பட்டு விட்டோம். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.